உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அன்பின் ஆண்டவராகிய இயேசு சுவாமி தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி இருக்கிறாரே. நீங்களும் நானும் அவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? இந்த கேள்வியை நம்மை நாமே கேட்கும்படியாக இந்த நேரத்தில் அழைக்கப்படுகிறோம். எத்தனை பாடுகளை உங்களுக்காக, எனக்காக இயேசு சுவாமி ஏற்றுக்கொண்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் செயல்படும்படியாக அழைக்கப்படுகிறோம். எங்களை நேசிக்கின்ற இயேசு சாமி, அப்பா என்னோடு பேசியிருக்கீங்க. அப்பா, உனக்காக நான் மரித்தேனே, எவ்வளவு பாடுகள் பட்டேன், எனக்காக நீ என்ன செய்தான்னு சொல்லி அப்பா என்னோடு பேசியிருக்கீங்கப்பா. எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்திருக்கீங்க ஏசப்பா. இந்த நாள் முதற்கொண்டு ஏசப்பா உமக்காக நான் ஏதாவது செய்வேன் ஏசப்பா. எனக்குள்ள கடின உள்ளத்தை எடுத்து போட்டு சதையாகிய இருதயமாகிய உம்முடைய இருதயத்தை தந்திருக்கீங்க ஏசப்பா. கல்வாரி இரத்தத்தினால என்னை கழுவிருக்கீங்க ஏசப்பா. அப்பா, உம்முடைய விலையேறப்பட்ட அன்பு எனக்குள்ள இந்த நாளில் ஊட்டப்பட்டிருக்கிறது ஏசப்பா. அப்பா, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஏசப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி ஏசப்பா உமக்காக நான் ஏதாவது செய்யும்படியாக, அப்பா உம்முடைய கல்வாரி அன்பை சுமக்கும்படியாக என்னை இந்த நாளிலே தகப்பனே பேசும் பெட்டி பேசி தகப்பனே உம்முடைய பிள்ளையாக மாற்றினதற்காக நன்றி அப்பா. ஆமீன். பாட்டி, ஆமா, என்ன இருக்க? என்ன பாட்டி, நல்லா இருக்கு, நீ எப்படி இருக்கிய? நான் நல்லா இருக்கேன். நீ தான் என்னை யார்ட்டையும் பார்க்க முடியாமா? பக்கத்தில் இருந்துக்கிட்டு நான் எவ்வளோ வியாதியோடு இருக்கேன், புண்ணோடு இருக்கேன். எனக்கு ரொம்ப வியாதி இழப்பு. நீ என்னன்னு கேட்டிருக்கியாம்மா வந்து? இல்லை பாட்டி, ஏசப்பா நேற்று தான் எனக்கு உணர்த்தினாங்க. பக்கத்தில் இருக்க வீட போய் கொஞ்சம் நீ ஆதரிச்சு பேசு, என்னைய குறித்துன்னு சொன்னாங்க. உனக்காக நான் மரிச்சேனே, எனக்காக நீ என்ன செய்தன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி எனக்கு உணர்வுள்ள இருதயம் வந்தது பாட்டி. அதான் உங்களை பார்க்க வந்தேன் பாட்டி. நீங்கள் எதுவும் நினைக்காதுங்க பாட்டி. சரியா பாட்டி? நான் எல்லாத்துக்கும் உதவி செய்வேன். ஆண்டவரை தெரியாத பிள்ளைகள்ட்டெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்வேன் பாட்டி. சரி, ஜோமனதையும் பாட்டி, உங்கள் வியாதி எல்லாத்தையும் ஏசப்பா மாற்றிடுவாங்க பாட்டி. எனக்காக ஜோமனுமா, நானும் ஆண்டவரை இன்னையிலேருந்து எனக்கு ஆண்டவர் தரணும், ஆண்டவர் ஏற்றுக்கொள்வேன். நான் ஆண்டவர் பிள்ளையாக நடப்பேன். எனக்கு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தால் எனக்கு போவேன், எனக்கு சுகம் தரணும். நான் இனியும் ஆண்டவர் பிள்ளை தான்மா. ஏசப்பா உங்களுக்காக தான் பாட்டி ரத்தம் சிந்தினாரு. உங்க வியாதி எல்லாத்தையுமே அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து கொண்டாரு. நீங்க பயப்படாதங்க, அவர் உங்களுக்காக உயிர் தெழுந்து விட்டாரு. யாருமே இல்லை நீங்க நினைச்சானே, ஏசப்பா உங்களுக்காக இருக்காரு. அந்த கல்வாரி சிலுவையை மட்டும் நீங்க பாருங்க. இயேசுவே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்தி எல்லா பாடுகளையும் மாற்றி சமாதானத்தை தருவாரு. உங்க உள்ளத்துல அவர் பிறக்கும் போது குடும்பத்துல பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் பாட்டி. நன்றிம்மா. சோஸ்திரமாப்பா. ஏசப்பா, அந்த நாளிலே கூட தகப்பனே பக்கத்து வீட்டில் இருந்த பாட்டியை பார்க்கும்படியான கிருபையை தந்தீங்க, உமக்கு நன்றி ஏசப்பா. அப்போ அந்த பாட்டியில் வியாதி பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க தகப்பனே. வயது சென்ற பலவீனத்தில் யாருமே எனக்கு இல்லைன்னு சோர்ந்து போன உங்களுடைய பிள்ளைக்கு அப்பா உங்களுடைய ஊழியத்தை பற்றி சொல்லும்படியான கிருபையை தந்தீங்க ஏசப்பா. நாங்கள் பக்கத்திலிருந்து எங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது ஏசப்பா. அந்த கல்வாரியின் ஒளியினால் எங்களை உணர்த்தி ஏசப்பா இந்த இடத்துல பக்கத்தில் உள்ளவர்களை அப்பா நாங்கள் அனுசரித்து உதவும்படியான உள்ளத்தை தந்திரே ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, இன்றும் உம்முடைய பிள்ளையாக மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுள்ள நல்ல பிதாவே. என்ன உங்களே ஆண்டவர் நேசிக்கிறார். நீ சீக்கிரமா ஆண்டவர் வீட்டு வேலையெல்லாம் கட்டி முடிச்சு தருவாரு. சரியா? வருத்தப்படாதுங்க, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இசப்பா நேர்த்தியா செய்து தருவாரு.